ஹாய் அதான் ஒரு 2000 நல்லாங்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 ஜாமான் நான் கட்ட போகிறேன். ஸோ அதனால தான் இந்த விளாக் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த விளாக் நாளைக்கு ஷூட் பண்ண வேண்டியது. ஸோ நாளைக்கு வேறு விளாக் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதை இன்றைக்கி விளாக் ஷூட் பண்ணி இன்றைக்கே நான் கொடுத்துருவேன். இன்றைக்கி எப்படி ஒரு 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு நம்ம விளாக் வந்துடும், இல்லை 7 மணிக்கு நம்ம விளாக் வந்துடும். மறக்காம செக் பண்ணிங்க. காலைல விளாக் வரல, ஸோ அதனால தான் நான் இப்போ உடனே ஷூட் பண்ணி உடனே விளாக் கொடுக்க போகிறேன். ஸோ டைம் மட்டும் சேஞ்ச் பண்ணாது, மற்றபடி இல்லை, வந்துடும், டயத்துக்கு வந்துடும். ஓகேவா? 5 மணி இல்லை 7 மணி, ஓகேவா? அதுக்குள்ளே சம்திங் வந்துடும். அதுக்குள்ளே ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருவேன். எப்படி தேவையில்ல. இன்றைக்கி என்ன பிளாக்னா, எப்படின்னா நம்ம வந்து ஒரே குறிக்கோளம் ஓட மாட்டோம். ஸோ வந்து 1க்கு 2 ஒரு தொழில் வச்சுருப்போம். ஓகேவா? ஒன்று ஆட்டோக்குன்னா ஒன்று சேனலு. ஸோ ஒன்று ஆட்டோ இல்லை சேனல் இருக்குன்னா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதனால் அந்த விளாக நீங்கள் பார்க்க முடியுங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டுங்க. ஓகேவா? நான் வந்து அப்படியே இன்டர் விளாகவே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? என்ன ஜாமான் நீன்னு பாருங்கள். ஓகேவா? அது கொள்ளையாக தான் இருக்குது. நான் அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் விளாக் வந்து கட் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் டைம்லாங்க மணி வந்து 1:15 ஆச்சு. ஸோ சாப்பாடு டைம் இருக்குது. ஸ்கூல் வந்து அந்த டயத்துக்கு அழைச்சிட்டு போய் விடணும், கொள்ளணும். பிரேக் நிறைய வேலைலாம் இருக்குல்லங்க. ஸ்கூல் ட்ரிப்பு அடிக்கிறாங்களா அந்த ஆட்டோகிராஃபர் சொல்கிறேன். ஸோ ஓகேவா? நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை. கொலைக்கு கொலைக்கு வந்திருந்தால் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த பகல் நேரம், நைட் நேரம், அப்புறம் வந்து சாயந்தர நேரம், நைட் நேரம் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், வெளியே வர மாட்டோம். ஸோ இங்கே அதிகமாக பழக்கம் கிடையாதுங்க இந்த வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் வேறு இல்லை. ஸோ நான் அப்படி இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்படியும் போனால் இப்படி போனால் மண்டை இடிக்கும். உங்களுக்கு காட்டுற நேரம் வந்துச்சு. மேலே மாடிப்படி. ஸோ அது கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா? ஃப்ரெண்டு கேமரா அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு அப்படியே காமிக்க திருப்பி. என்னடா அது ட்ரம்ஸை காட்டுறாங்கள்ட்ட? ஆமாங்க, இது தாங்க நம்ம வாங்கினது. ஸோ எனக்கு வந்து மியூசிக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நான் இது தான் வாங்கினேன். இது பேர் தெரியுமா உங்களுக்கு தெரில. ஸோ நான் இது பண்ணுறேன். சைட் ட்ரம்னு சொல்லிட்டு இது வச்சுக்க வீணாக போகுது. ஏன்னா வச்சுருக்கிறது வந்து வைசரு, ஆனால் நம்பர் கூட தான் வைசரு. இது தெரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? இது வந்து சைக்கிள் இதெல்லாம் மாட்டுவோம் தெரியுமா? டிஸ்கில் டிஸ்க் கம்பி இருக்குது தெரியுமா? அதோட இது மொத்தமாக இது பைக்கு கூட நிற்கிறேன். தெரியல, சரியா தெரியல. யாருன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு போல்ட்டை போட்டு அழகாக ஒரு கயிறு கொடுத்து நாங்கள் மாட்டிக்கிட்டு அடிக்கிறது. ஓகேவா? இது தான் வாங்கினது. இது வந்து வாங்கினது எவ்வளோ தெரியுமா? இது வந்து வாங்கினது எவ்வளோ அப்படின்னா ஃபஸ்ட்டு 4000ங்க. ஓகேவா? 4000 ரூபா. ஓகேவா? இது 4000 ரூபா கொடுத்தது வாங்கினேன். அடுத்தது கேட்டிங்கன்னா இந்த இது சின்ன டோல்னு சொல்கிறது. இடத்துல கருப்பு டேப் விட்டுருக்கல, இதெல்லாம் அடிக்கணும். ஸ்டிக்கை வச்சு இதெல்லாம் அடிக்கணும். இதெல்லாம் அடிக்க முடியாது. இதில் அடித்தா தான் நல்லா சவுண்டு எவ்வளோ நல்லா. ஓகேவா? அதனால தான் இது ஃபஸ்ட்டு 4000 ரூபா வாங்கினேன். அடுத்து இது வந்து 3000. ஓகேவா? 4000 3000. ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள் பெருசு. நம்ம காட்டுற ராஜா வச்சு நான் காட்டுறேன். இது வந்து அடித்தா ஊரே கூடுவான். இது பெரிய டோலுன்னு சொல்கிறது. இது சின்ன டோலு, இது சைட் ட்ரம்மு. ஆமாம், இது சைட் ட்ரம்மு, இது சின்ன டோலு, இது பெரிய டோலு. எப்போ அடிக்கிற மாதிரி அப்படி இருக்கும் பேசலாம். இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் வாங்கினது. சொல்லப்போனால் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாங்கினது. ஸோ என்ன ரீசனுக்கு நான் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு மியூசிக்கில் அப்போ வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? யாரும் கற்று தர மாட்டாங்களா, கொள்ள மாட்டாங்க. இதுக்கு வந்து இது ட்ரைனிங்லாம் இல்லைங்க. சும்மா அப்படியே நம்ம அடித்து பழகிக்கிறது தான். ஆனால் சைடு ட்ரம் இருக்குல்ல, அதை அடித்து பழகிக்கணும். ஓகேவா? அது வந்து அடி மாறும், கொள்ளும். இந்த ஸ்ருதி, சரணம் அதுக்கெல்லாம் அடி ஸ்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறணும் கையில். இது பேஸ்னால் ஒரே இதில் அடிச்சுட்டு போடலாம். இந்த பேஸுங்கிறது ஒரே ஸ்டிக்கு தான், டங்குன்னு அடிச்சுட்டு போகணும். அதுலேயும் அது அப்படி தான். அந்த சைடு ட்ரம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சின்ன டோல் வந்து வாசிக்கும். அதுதான் பெருசு எப்பவும் தெரியும், நார்மலாக வாசிக்கிறது தான்.
ஓகேவா. ஆனால் இது ஒரே கூடாப்ல ஓகேவா. என்னடா இது ஏன்டா கொலையில் இருக்குது, நீங்கள் இப்போதைக்கு இதை ப்ரோக்ராம் இல்லைங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்துன்னா கூட பிரச்சனை இல்லை, போயிட்டு அதோட மியூசிக் வீடியோஸ் ஃபுட்டேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் ஆர்டர் எதுவும் ப்ரோக்ராம் வரல. வந்த பசங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அதெல்லாம் நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்குள்ளே ஒரு இவ்வளோ அமௌண்ட்டும் பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போயிட்டு கொண்டு வந்துட்டு ட்ரம்ஸு நம்மள்ட்ட வந்துடும், அமௌண்ட் நம்மள்ட்ட வந்துடும் ஓகேவா. ஏன்னா நம்மள சும்மா கொடுக்க முடியல, இல்லை இதெல்லாம் நம்ம கை பார்த்து வச்சுப்போம். ஏன்னா அவங்க வாசித்தா வாடகை எடுத்துக்கிட்டு பாக்கி வாடகை இந்த இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகிற வாடகை மட்டும் நம்ம கொடுப்பாங்க, அவ்வளோதான் கிடைக்கும், முடிஞ்சு. இதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் தான் இதை நீங்கள் ப்ளாக் பண்ணலாமா வேணாமான்னு இப்போ யோசிச்சே இருந்தேன். சரி ப்ளாக் பண்ணுங்க, நாளைக்கு வேறு எதுவும் நாளைக்கு வேறு ஷூட் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ப்ளாக் வந்துடும் ஓகேவா. மறக்காம செக் பண்ணிருக்கேன் ஓகேவா. இது சாயந்தரம் மேக்ஸிமம் 5 மணிக்கு ப்ளாக் வரணும் ஓகேவா. அதுக்கு தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 5 மணிக்கு வரல, 5 மணிக்கு ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னா நைட்டு 7 மணி தான் ஓகேவா. மேக்ஸிமம் 5 மணிக்கு வந்துடும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க ஓகேவா. மேக்ஸிமம் 5-5:30 வந்துடும் ப்ளாகு ஓகேவா. அதில் சேனலை மட்டும் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஓகேவா. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா தான் அடுத்தடுத்த ப்ளாக்னால் இதோட இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்லாம் கொடுக்குறதுக்கு எனக்கும் ஒரு தோணும் ஓகேவா. ஏன்னா ஒரே இதில் வச்சு குதிரை ஓட்ட முடியாதுல்ல. ஸோ வேறு அடுத்தடுத்த வீடியோ எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு இருக்கும். கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஸோ வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. ஸோ நம்மளே கேமராமேன், நம்மளே எடிட்டரு, நம்மளே அப்லோடு எல்லாமே நம்ம தான். ஸோ கொஞ்சம் நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோன்னே நம்ம இதெல்லாம் அதுக்கெலாம் ஆள் வச்சிடலாம். மேபி ஃப்யூச்சர்லாம் ஆள் வச்சுக்க போகிறோம், ஆள்லாம் இருக்குது. ஸோ சாரிங்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கோப்ரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஃபைல் வந்து கரெக்டடு ஃபைலு ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு காமிக்குது. என்னடா அது ஃபைல் கரெக்டடு ப்ளீஸ் வெயிட்டா நீங்கள் வந்துட்டு நான் ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன் கோப்ரோவில். என்ன திடீர்னு பண்ணுது என்ன இது இப்படியே சரி பண்ண தான் உண்டு. ஏன்னா வளர விட்டோம் வச்சுக்கேன் நம்மளுக்கு தான் டேஞ்சரு. ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டேஞ்சர் இருந்துச்சு. சரி இப்போ கோப்ரோ இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. என்னடா இது நம்மளுக்குன்னு வந்து சோதனை வந்துட்டு இருக்கேன். சரி ஓகேங்க, இந்த விளாக் எதுவும் பண்ணிக்கிறேன். சரி விளாக் என்னன்றது முன்னாடி இந்த எதுக்கு போகிறான்னு தெரியுமா. நம்ம வந்து கயிறு போட்டு இருக்கிறப்ப இது வந்து அப்படியே சராயமாக இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வேணும் போல். இந்த மாதிரி தகடு, ரவுண்டு தகடு, வந்து இந்த போஸ் கம்பி, இந்த போல்டு, இந்த இதில் வர பற்ற வச்சுருக்காங்க தெரியுதவங்களுக்கு. இது பற்ற வைக்கிறாங்க, இதுலேயும் அப்படி தான், இதுலேயும் பற்ற வச்சுருக்காங்க. இது சின்ன போஸ் கம்பி, இது பெரிய போஸு. ஆமாம், இது பெரிய போஸ் கம்பி, இது சின்னது, இது பெருசு ஓகேவா. இது மீடியம் சைஸ், பெருசு மீடியம் பெருசு ஓகேவா. அந்த மாதிரி தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் மெமரிஸுங்க. ஸோ எல்லாம் நான் தான் இடையில எதுவும் வரல, ப்ரோக்ராம் வரல கொள்ளல, சரி சேல்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு யோசனை, ஏன் நம்ம வந்து எடுத்தோடனே சேல்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஆட்டோ நீ வேஸ்ட்டாக நிற்கிதான், டிரைவர் எதுவும் இல்லையா போட்டு ஓட்டலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஓட்ட முடியல. நான் டிரைவரும் சரியில்லாத டிரைவராக எல்லாம் வராங்க. அதனால தான் சரி நம்மளே எடுத்து லோக்கலில் மட்டும் சும்மா வீட்டு யூஸுக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி இப்போ அதுதான் இப்போ ஆட்டோ ஓட்டுறதா உங்களுக்கு கேட்டேன், ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ ஆட்டோ ஓட்டுறதா எல்லாம் சேர்ந்து எல்லாம் கலந்து பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடிவில் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஆட்டோ ஓட்டிகிட்டே சேனலில் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஓகே. இல்லைன்னா மொபைல் டெக்னீஷியன் தான் நான் சொன்னேன், மொபைல் வேலை பார்த்துட்டு பண்ணிட்டு அதை நான் ஒரு நாளைக்கு ப்ளாக் எடுத்து மேக் பண்ணுறேன் ஓகேவா. அதில் வந்து எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. சும்மா தாங்க அதிகமாக இருக்குன்ட்டு. சரி ஓகேங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சொல்ல வந்தேன். பைக்கில் வந்து இப்போ ரூல்ஸு இப்போ ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துருக்காங்க கவர்மெண்ட்லாம். எல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க ஓகேவா. லைசன்ஸ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகி 20 நடக்குன்னு நினைக்கிறேன், சம்திங் எப்படின்னு தெரியல. இப்போ நியூஸ் நான் படிக்கலை, ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் ஜாப்பில் அதில் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல.
எல்லாம் எங்கே பார்த்தாலும் பிடிச்சிட்ருக்காங்க. சின்ன சின்ன பசங்க தான் அதிகமாக பசங்க ஓட்டுறது தான் கம்ப்ளைண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கள்ட்ட பைக் கொடுக்குறத தவிருங்க. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுக்குன்னா இப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்துடக்கூடாதுல்ல, அதுதான் வேறு எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிறதும் கொஞ்சம் நியாயமாக தானே இருக்குது. ஸோ நம்ம வீட்டு பிள்ளைய எப்படி காப்பாற்றணுமோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளையாக அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம கேட்டுக்கணும். சில பேர் கேட்காம வந்துட்டு அலட்சியமாக ஓட்டிகிட்டு இருந்தால் இப்படி தான், ஓகேவா? ஸோ அவங்க கவர்மெண்ட்டு சொல்கிறது கேளுங்க, போலீஸ் ஆஃபீஸர் சொன்னது கேளுங்க, நிப்பாட்டினா நில்லுங்க. ஏன்னா வேகமாக போயிடாதீங்க, அதுலேயே பாதி ஃபைன் விழுந்துடும். ஸோ அதனால் நிற்காமல் போயிடாதீங்க, நின்று என்னென்னு கேளுங்க. ஃபைன் போட்டாங்கன்னா அந்த மாதிரி அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வார்ன் பண்ணுற மாதிரி வந்து ஃபைன். ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டுக்கங்க. லைசன்ஸ் இல்லாத வண்டியை ஓட்டாதீங்க, லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுங்க, ஓகேவா? அது வயசு கம்ப்ளீட் ஆகணும் தான் ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன் ரூல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நேற்று தான் அமலுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லோரும் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் கம்பல்சரி வேணும், ஓகேவா? வித்தவுட் ஹெல்மெட் இல்லை, வித்தவுட் ஹெல்மெட் தான். இல்லை லைசன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ் கிடையாது, வித் லைசன்ஸ் இருந்தால் தான் பைக்கை ஓட்ட முடியும் ப்ராப்பராக. ஸோ அதனால் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, சேஃபாக பைக் ஓட்டுங்க. எங்கே தான் பிடிச்சிட்ருக்காங்க, அதனால் பிடிக்கிறது நல்லது தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன். என்னடா நீனே கறி ஊற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ கவர்மெண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களே எடுத்துட்டாங்க, அந்த சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா பசங்க ஓட்டுற ரொம்ப மோசங்க. இப்போ ரோட்டில் ஒரு லேடிஸ் உடம்புல ஒரு பசங்க, ஒரு ஜென்ஸு, ஒரு அப்பா முதியோர் போக முடியல. ஏன்னா அவங்க தான் மெதுவாக பைக் ஓட்டி கற்றுட்ருக்காங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு முன்னாடி போய் ஸ்கிட் அடிக்க இது கொள்வது. ஸோ அது மாதிரி நிறைய பசங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றிக்க சொல்கிறேன், மற்றபடி இல்லை. பசங்க நான் தப்பாக சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஏஜி ஆகட்டும், அது லோக்கல் ஓட்டிங்க, மெயின் ரோட்டில் போகணும், ஓகேவா? ஸோ ஓகேங்க, இந்த விளாக் இது பண்ணிக்க நம்ம சேனல் ஆப்ஷன் மாதிரி சொல்லிடுங்க. அடுத்த விளாக் போகலாம். லவ் யூ ஸோ மச்ங்க.